4.25 ஆண்டுகளில் இந்த திருட்டு மாடல் ஆட்சியில் 7818 படுகொலைகள் நடந்திருக்கிறது. ஆகையால் நாங்கள் தீய சக்தி என்று சொல்லுகிறோம். கருப்பர் நகரத்தின் தங்க தலைவன் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் 3 முறை போய் உச்சநீதிமன்றத்தில் இடைக்கால தடையை வாங்கி வந்ததால் நாங்கள் தீய சக்தி என்று பேசுகிறோம். 33 ஆணவ படுகொலைகளை நடத்தி இருக்கிறது 4.25 ஆண்டுகளில். ஆகையால் தீய சக்தி என்று சொல்லுகிறோம். பெண்களுக்கு தமிழ்நாட்டில் அறவே பாதுகாப்பு இல்லை, அக்கிரம ஆட்சி நடக்கிறது என்பதற்காக நாங்கள் தீய சக்தி என்று சொல்லுகிறோம். 39 கற்பழித்து படுகொலை தமிழ்நாட்டில் 4.25 ஆண்டுகளில் நடைபெற்றிருக்கிறது. ஆகையால் நாங்கள் தீய சக்தி என்று சொல்லுகிறோம். 9 போக்சோ வழக்குகளை காவல்துறையே ஏற்றிருக்கிறது. சிறுமிகளை பாலியல் ரீதியாக சீண்டல் நடந்திருக்கிறது. ஆகையால் காவல்துறையை வழிநடத்துகிற முதலமைச்சரே தீய சக்தியாக இருக்கிறார் என்று சொல்லுகிறோம். அப்புறம் வேற என்ன சொல்றீங்க? இல்ல சொல்லணும்னா சொல்லுங்க. குறவை மீனும் கொக்கும் வாழுகிற பள்ளிக்கரையில் கட்டடம் கட்டுவதற்கு 2000 கோடியில் அது ஒரு திட்டத்தை கொண்டு 100 கோடியில் ஆட்டையை போட்டீங்க, அதனால தீய சக்தின்னு சொல்றோம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆத்துல கட்டிக்கிட்டு இருந்த முடிச்ச பாலம் திறப்பு விழா நடந்து 3 மாசத்திலேயே ஆத்துல அடிச்சுட்டு போனுச்சு 17 கோடி ரூபாய் கொள்ளையடிச்சதுக்காக நாங்கள் தீய சக்தின்னு சொல்றோம். 2021ஆம் ஆண்டு திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் 110 கோடி ரூபாயில் அடிக்கல் நாட்டப்பட்டு 2024 முதலமைச்சர் திறந்து அது இன்னைக்கு வெடித்து எந்த நிலையிலும் விழுகிற சூழல் இருக்கிறதுனால நாங்கள் தீய சக்தின்னு சொல்றோம். இதை தாண்டி முதலமைச்சரே திறந்து வைத்த ராமநாதபுரம் பேருந்து நிலையம் திறந்த 3வது நாளையில் அங்கே மழை பெய்ய தொடங்கின போது காங்கிரீட் கட்டடங்களுக்கு கீழேயே கொடைபிடித்து கடைக்காரர்கள் வணிகம் நடத்துகிற கொடுமை நடப்பதால் தீய சக்தின்னு சொல்றோம். நீங்க என்னத்தை பறிஞ்சீங்க? சாதிக்கு ஒரு சுடுகாடு வைத்திருக்கிறார்கள், சமூக நீதி பேசி தீய சக்தி தான். சேரியை சேரிகளாகவே வைத்திருக்கிறார்கள், ஆகையால் தீய சக்தி தான். அதிமுக ஆட்சியிலும் அப்படிதான் இருந்தது. அவங்க இப்படியெல்லாம் கொள்கை பேசல, சமூக நீதியெல்லாம் அவங்க பேசல, இவங்க மாதிரி பேசல. நாங்கள் பெரியாரின் பேரன்கள்லாம் அவங்க பேசல. அவர்கள் ஒரு ஆட்சி நடத்தினார்கள், கொள்ளையடித்தார்கள், கும்பல் அடித்தார்கள், நடத்தினார்கள், அவ்வளவுதான்.